ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால் ஸ்டார்ஸ். வாங்க இன்னைக்கு அடை மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன். அடுத்து இந்த டம்ளர்லேயே எந்த டம்ளர் முதல்ல எடுத்தனோ அந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, நெக்ஸ்ட்டு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான இஞ்சி, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, தோல் நீக்கி இஞ்சி, நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான பெருங்காயம், உப்பு தேவையானது. நான் ஊற வச்சுட்டேன். 4 மணி நேரம் ஆகிடுது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன். அடை மாவு அரைச்சாச்சு, ரெடி ஆகிடுது. அது கூட நான் சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துன்ட்டேன். அடை ரெடி ஆகிடுது பாருங்கள். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி தொக்கு, எந்த சட்னி ஒன்றாலும் செட் ஆகும், வச்சு சாப்பிட்லாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை எது ஒன்றாலும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.